Hi friends, welcome back to my YouTube channel. This is the Navy actor Manu. Good, bad, ugly. അജിത് കുമാർ തലയുടെ പടം. അപ്പോൾ അതും ഇന്ന് ബസൂക്കയ്ക്കൊപ്പം അതും റിലീസായിട്ടുണ്ട്. ഇതിൽ സ്റ്റാർ കാസ്റ്റ് ആയിട്ടുള്ളത് തൃഷ കൃഷ്ണ, അജിത്, അർജുൻ ദാസ്, GV പ്രകാശാണ് ഇത് മ്യൂസിക്കിൻ എല്ലാം കൊടുത്തേക്കുന്നത്. സോ നമുക്ക് ട്രെയിലറും ടീസറും എല്ലാം നമ്മൾ കണ്ടായിരുന്നു. മാസ് ആക്ഷൻ പടമാണ്. മൊത്തത്തിൽ തലയുടെ ആക്ഷനാണ് ഒരുപാട് നാളിന് ശേഷം. ഇപ്പം നേരത്തെ ഇറങ്ങിയ തൃഷയും അജിത്തുമായിട്ട് ഇപ്പം ഒരു സിനിമ ഇറങ്ങിയിട്ടുണ്ടായിരുന്നു ഈ റീസെൻ്റ്ലി. അതിനുശേഷം ഇപ്പം വരുന്ന ഒരു പുതിയ മൂവിയാണ് ഗുഡ് ബാഡ് അഗ്ലി. എന്തായാലും നമുക്ക് പബ്ലിക് റിവ്യൂ എന്താണെന്ന് തിയേറ്റർ റെസ്പോൺസ് നമുക്ക് കണ്ടുനോക്കാം. ഓക്കെ, actually overall is good because AKயோட ஃபேனா இருந்தா சூப்பர். ஃபேன்ஸுக்கு இஸ் ஓவரால் குட் மூவி. விடாமுயற்சியில் விட்டதை வந்து AK இதில் பிடிச்சிட்டாரு. வேற மாதிரி படத்தில் சம்பவம் படமே சம்பவம் தான். எத்தனை நாளாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவுக்கு ஓடாது. சூப்பர் படம்னா சூப்பர் படம், செம்மையாக இருக்கும். நான் சிம்பு ஃபேன், அஜித் ஃபேனுங்கிறனால நான் சொல்லலை, இருந்தாலும் நான் சிம்பு ஃபேன். படம் எவரேஜாக தான் இருக்குது ப்ரோ, எவரேஜாக தான். ட்ரிபிள் ஏ அளவுக்கெல்லாம் இல்லை, மார்க் ஆண்டனி அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் சரியாக வரல. மார்க் ஆண்டனி அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, சரியாக வரல. அஜித்திர பழைய படம் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன் சோசியல் மீடியா கண்டென்ட், அதுக்கப்புறம் அஜித்திர விண்டேஜ் படம் இதெல்லாம் வச்சு மட்டுமே கொண்டு போகலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை, சகலகலா வல்லவன் பாட்டு போச்சு, அது சம்மந்தமே இல்லை. அந்த படத்துக்கும் அஜித்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, அது தேவையில்லை அந்த படத்துக்கு. மற்றபடி அந்த ஒத்தாருவாக்காரன் அந்த மட்டும் நல்லா இருந்துச்சு. அப்படின்னா பழைய படத்தில் ரெஃபரன்ஸ் கூட வர ஒரு கட்டத்தான இரிட்டேட் ஆகிடுது. அது அப்பப்போ வந்துட்டு போயிருந்தால் தேட்டரில் என்ஜாய் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் கூட திரும்பி வர அது கண்டினியூஸ் ஒரு இரிட்டேட்டிங் ஆகிடுது. இன்னொரு தடவை 100 தடவை வேற பார்க்கலாம். என்னது போன படத்தில் விட்டது அதுக்கு விட 100 மடங்கு செம்மையாக இருக்கும் படம். இன்னும் எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம், திருப்பி வேணாலும் பார்க்கலாம், 100 தடவை வேணும். ഒറ്റ നോട്ടത്തിൽ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ചിലവർ മാസ് എന്നും പറയുന്നുണ്ട്, ചിലവർ ആവറേജ് എന്നും പറയുന്നുണ്ട്, ചിലവർ ഓക്കെ ടൈപ്പ് എന്നും പറയുന്നുണ്ട്, ചിലവർ അടിപൊളി എന്നും പറയുന്നുണ്ട്. ബട്ട് അറ്റ് ദ സെയിം ടൈം നമുക്ക് പറയാനുള്ളത് നമ്മൾ കാണാതെ നമ്മൾ പറയാനൊക്കത്തില്ല. നമുക്ക് അതൊന്ന് കണ്ടുപോകണം. എന്തായാലും അജിത്തിൻ്റെ തലയുടെ പടം എന്ന് പറയുമ്പോൾ രോമാഞ്ചമാണ്. സോ നമുക്കൊന്ന് കണ്ടുപോക്കാം ഈ സിനിമ എന്താണെന്ന്, ഇതിൽ എന്താണ് കണ്ടന്റ് ഉള്ളത് നമുക്ക് മൊത്തം കണ്ടു നോക്കിയതിന് ശേഷം അടുത്ത റിവ്യൂ ആയിട്ട് ഞാൻ വരാം. അപ്പോൾ വരയ്ക്ക് നിങ്ങൾക്ക് എൻ്റെ വീഡിയോസ് ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ഡു ലൈക്ക്, ഷെയർ, സബ്സ്ക്രൈബ്.